முத்தி கிடைக்கும். நாம் எங்க சார் போய் சிவாகமம் படிக்கிறது அப்படின்னா, அருளந்தியார் சொல்லிட்டாரு, சித்தாந்தம் சிவாகமம் ஆகும், சிவாகமங்களே சித்தாந்தம் ஆகும், சித்தியார்ல சொல்லிட்டார். அப்ப இங்க யாரெல்லாம் சைவ சித்தாந்தம் பயில்கிறோமோ அவர்கள் எல்லோருக்கும் முத்தி நிச்சயம். ஆனா அது எந்த பிறவியான்னு எனக்கு தெரியாது, அது அந்தந்த ஆன்மாவோட பக்குவத்தை பொறுத்து. ஆனா படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா முத்தி நிச்சயம். நாம ரசீது வாங்கியாச்சு, ரசீது வாங்கினா கொடுத்துதானே ஆகணும். சரி, அது வேற அர்த்தம் வந்துடக்கூடாது. ரைட்டு. பக்தி செய்து அரணருள் பெரும் பக்தருக்கன்றி, நல்லா கவனிங்க, பக்தி செய்துன்னா அன்பு பாராட்டின்னு அர்த்தங்க. குருநாதரிடத்தில் அன்பு பாராட்டி, குருநாதர் உபதேசிக்கின்ற ஞான நூல்களின் பால் அன்பு பாராட்டி யார் ஒருவர் பயில்கிறார்களோ அவர்களுக்கே முத்தி சித்திக்கும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. நமச்சிவாயன்னு சொல்லிட்டா முத்தி வந்துடாதுங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். காதலாகி கசிந்து சொன்னாதான் வரும், இல்லைன்னா வராது. என்பே விறகா இறைச்சி அறுத்திட்டு பொன்போல் கனலில் பொரிய வறுப்பினும் அன்போடு உருகி அகம் குலைவார்க்கு அன்றி என்போல் மணியினை எய்த உண்ணாதே. திருமூல தேவநாயனர். நீங்க அன்பில்லாம சடங்கு சம்பிரதாயத்தை மட்டும் கையில பிடிச்சுக்கிட்டு நான் ரொம்ப கடுமையா தவம் இருக்கிறேன், கடுமையா விரதம் இருக்கிறேன், கடுமையா வழிபாடு செய்யறேன்னு செஞ்சுக்கிட்டு இருந்தா மட்டும் சிவத்தை பிடிக்க முடியாது. ஏன்? இந்த உடம்பையே அறுத்து போட்டீங்கன்னா கூட சிவம் கிடைக்காதுன்ட்டார். என்னங்க அப்படி பண்ணி கிடைக்காதா அப்படின்னா, ஆமாப்பா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளே இருக்குங்கிறார். சூரபத்ம சூரபத்ம தன் உடம்ப பீஸ் பீஸா வெட்டி அடுப்புல இதுல போட்டான், நெருப்புல போட்டான், முத்தி கிடைக்கல, செத்தே போயிட்டான். அவன் தம்பி தாரகாசூரனும் சிங்கமுகாசூரனும் தவம் செய்த பின்னாடிதான் இறைவன் வந்தார். அவனை மாதிரி அண்ணன் தம்பி வாய்க்கணுங்க. நமக்கெல்லாம் எப்படி அண்ணன் தம்பி இருக்கான்னு நமக்கே தெரியும். அவன் சூரபத்மன் பாருங்க, தவம் பண்ணி உடம்ப வெட்டி போட்டு செத்து போயிட்டான். இதுக்கு கோடான கோடி காலம், ஆயிரம் ஆண்டுகள் தவம் இருந்தான். அப்படி இருந்து சிவபெருமான் வரல. இவன் வருவியா மாட்டியா வெறுத்து போய் தன்னை வெட்டிக்கிட்டு அவன் செத்து போயிட்டான். அப்பவும் சிவபெருமான் வரல. என்பே விறகா இறைச்சி அறுத்திட்டு பொன்போல் கனலில் பொரிய வறுப்பினும் வரல. தாரகாசூரனும் சிங்கமுகாசூரனும் தவம் பண்ணாங்க. சாமி வந்தார், என்னப்பா உனக்கு வேணும்? நல்ல வேலை எங்க அண்ணன் செத்தான், நான் அந்த இடத்துக்கு வரணும்னு அவன் கேட்கல.